தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த பட்டணத்துடைய ஆசீர்வாதம் அப்படின்றது நம்முடைய ஜெபத்தில் இருக்குது. எரேமியா 29:7 இதே வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை ஒரு பட்டணத்திற்கு கொண்டு செல்லும்போது அந்த பட்டணத்திற்காக நீங்கள் அதை செழிப்புக்காக ஜெபிக்கும்போது அந்த பட்டணத்தினுடைய செழிப்பு உங்களுக்கு வந்து வாய்க்கும்னு. அதனால பட்டணத்திற்காக ஒரு ஜெபத்தை செய்வீர்களானால் அது ஒரு ஆரோக்கியமான, கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். இந்த பட்டணத்துடைய முன்னேற்றத்திற்கு உங்கள் ஜெபம் முக்கியமான ஒரு காரியம். அரசாங்கம் இருக்குது, அரசாங்கத்துடைய திட்டங்கள் இருக்குது, அரசாங்கத்துடைய துறைகள் இருக்குது. அதுக்கு எல்லாவற்றிற்கும் முன்னாடி ஒரு தரிசனத்தனோடு செயல்படுறது உங்களுடைய என்னுடைய ஜெபம். இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கும்போது பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு மேலே தேசத்திற்காகவே ஜெபிக்க கர்த்தர் வழி நடத்துவார். பட்டணத்துடைய ஜெபத்தை விட்டுறாதீங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம்.